ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆடி 18 மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டு ஆடி 18க்கு வந்து எங்களோட வீட்டு காவல் தெய்வத்தை கும்பிட்றதுக்காக தான் வந்துட்டு கிளம்பிட்டோங்க. பொங்கல் வச்சு கெடா வெட்டி சாமி கும்பிடுவோம். அதுக்காக தான் வந்துட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்கோம். கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு சாமியை வந்து தீபம் ஏற்றி நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளம்புவோம். அத்தையும் வந்துட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்ருக்காங்க. நான் தீபம் பொருத்திட்டுருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பிரண்டை சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய கொழுந்தனோட வீட்டிலேருந்தும் வந்துட்டாங்க. அவங்களையும் வந்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க கோவிலுக்கு. கோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஓடக்குள்ள நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். 2 இடத்துல வந்துட்டு இதே சாமி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வந்துட்டு இந்த சாமியை வந்து பழைய சாமியை எடுத்துகிட்டு புதுசாக சிலை செஞ்சு வைப்பாங்க. மண்ணில் செய்கிறதுனால அந்த சிலை வந்து கரைஞ்சிரும். ஒவ்வொரு தடவையும் வந்து புதுசாக சிலை வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனே. அத்தையும் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பொங்கலும் பொங்கிருச்சு. கெடாவும் ரெடியாக இருக்குது. நான் தாங்க செகண்ட் அசிஸ்டண்ட் குக்கு. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் குக்கு. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துலையும் எங்களுக்கு காவல் தெய்வம் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அதுக்கு அங்கே வச்சு முடிச்சுட்டு இங்கேயும் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு இந்த சாமியை தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். பார்த்திங்கன்னா தெரியும், தேங்காய் வாழைப்பழத்தட்டு, பொங்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்துட்டு எல்லாமே படைச்சிட்டு திருப்திகரமாக வந்து இங்கே சாமி கும்பிடுவோங்க. இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திருப்பி வந்து அந்த கோவிலில் போய் திருப்பி சாமி கும்பிடணும். இங்கேயும் அதே மாதிரி தான் பழைய சிலையெல்லாம் எடுத்துட்டு புதுசாக சிலை செஞ்சு வைப்பாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு 1 2 இல்லைங்க, ஆளுக்கு 5 6ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு ஓடக்குள்ளே தான் இருக்கும். இங்கேருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சோம் பார்த்திங்களா, இப்போது அந்த சாமியை வந்து திருப்பி கும்பிட்றதுக்காக அங்கேருந்து வந்திருக்கோம். இங்கேயும் தேங்காய் வாழைப்பழம் பொங்கல்லாம் வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கேயும் கெடா வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வர்றப்பயே வந்து ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. சரி, சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருந்தோம். சமைச்சு முடிச்சாச்சுங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் குடல் கிரேவி, மட்டன் சுக்கா, தயிர் வெங்காயம், மட்டன் குழம்பு, இதுதாங்க. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உங்களுக்கும் வந்துட்டு எங்கள் காவல் தெய்வத்தோட அருள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.